உண்மை சொல்லுங்கிறது ஒரு பெரிய தர்மம். சிலவாளுக்கு பொய் சொல்லியே பழக்கம். எல்லாத்துக்கும் பொய் சொல்கிறது. தான் பொய் சொல்கிறதுனால தான் ஒரு அதர்மம் பண்ணுறேனுங்கிற நனவு அவளுக்கு வரமாட்டேங்கிறது. அது ரொம்ப சகஜமாக பொய் சொல்லி போட்டுறேன். ஏதோ வக்கீல்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு வேறு வழி இருக்காது அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் அவளும் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. ஆனால் வக்கீல்கள் சொல்லுவா, எங்களுக்கு வேறு வழி இல்லை, அப்படி பொய் சொல்லாட்டி நாங்கள் கேஸ் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற. ஆனாலும் கூட அந்த பொய் சொல்கிறதை தர்மம்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய நித்திய ஜீவனத்தில் கூட நாம் பொய் சொல்கிறதுங்கிறது அது ரொம்ப பாபகிருத்தியம். வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்கிறதுங்கிறது. அதுக்கு தான் சாஸ்திரத்தில் ஒரு தர்ம சூக்ஷ்மம் சொல்லியிருக்கார். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத். உண்மை சொல்லணும், பிரியமான வார்த்தை சொல்லணும். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் பிரியஞ்ச நான்ருதம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதன. ஒரு பையன் பரீட்சை எழுதியிருக்கான், ரிசல்ட் வந்துடுத்து. ஆனால் அவனுக்கு அந்த ரிசல்ட் பார்க்க முடியல. அவரோட நண்பர் ஒருத்தர் கிடச்சார், அவர் பார்த்துட்டு வந்தார். இவன் அவர்கிட்ட கேட்டான், சார் ரிசல்ட் வந்துடுத்தாமே, எனக்கு என்னாச்சு? ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. உண்மை அவன் ஃபெயில் ஆகிட்டான். ஆனால் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவர் சொன்னாராம், நீ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டான். நான் அப்புறம்தான் தெரிஞ்சு தான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப வருத்தம் எடுத்து. அவர் என்கிட்ட பொய் சொல்லிவிட்டாரே. அவளை, சார் நீங்கள் ஏன் அன்றைக்கி என்கிட்ட பொய் சொன்னேன்? இல்லை, இவர் சந்தோஷமாகட்டம்னு சொல்லேண்டா. சந்தோஷமாகட்டம்னு சொல்லி பொய் சொன்னேளே, அது ஒரு பெரிய பாபத்தை பண்ணினாள். அதனால தான் நாங்கள் சொல்லியிருக்கேன், பிரியஞ்ச நான்ருதம் ப்ரூயா. பிரியமான வார்த்தைன்னு சொல்லி பொய் சொல்லக்கூடாது. சத்தியமானாலும் அப்பிரியத்தையும் சொல்லக்கூடாது. அப்போ அப்பிரியமான சத்தியத்தை சொல்கிறத விட பேசாமல் இருக்கிறது நல்லது. அவன் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுங்க, அவங்ககிட்ட அவர் நீ என் சார் ரிசல்ட் வந்திருக்கேன், எனக்கு என்னாச்சு, எனக்கு சரியாக தெரியலையப்பா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த சத்தியமான அப்பிரியத்தை சொல்லக்கூடாது, அசத்தியமான பிரியத்தையும் சொல்லக்கூடாது. அந்த டயத்தில் எனக்கு சரியாக தெரியலை அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் தப்பில்லை. இதுதான் தர்மத்தினுடைய சூக்ஷ்மம். இது தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் அப்படின்னு. அந்த தர்ம சூக்ஷ்மங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கு. ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி.